பிரசங்கி 5:18-19 பாருங்க. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய அனுகிரகம் பாருங்க. தேவன் கிருபையாய் கையின் பிரயாசங்கள் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆகவே எதிர்பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, என் கைகளின் பிரயாசம் அபாரமாய் பெருகும். நான் ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்லா ஓடும். நான் தொட்டதெல்லாம் தொலங்கும். நான் தொட்டதெல்லாம் பொன்னாகும். என்னுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். தேவன் அவருடைய பலனை என் கைகளின் பலனோடு சேர்க்கிறார். ஆகவே எங்க தொழில் நஷ்டப்பட்டு போகாது, நசுப்பிக்கப்பட்டு போகாது. எங்களுடைய தொழில் வளரும், எங்களுடைய தொழில் பெருகும் என்று பாருங்க நாம் எதிர்பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.